Hi friends, welcome to Marichu Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி மட்டன் சுக்கா. மட்டன் சுக்கா எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க Subscribe பண்ணலனா மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல காட்டும். ஃபர்ஸ்ட் சுக்கா மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு துண்டு பட்டை, ஒரு துண்டு கல்பாசி, ஒரே ஒரு ஏலக்காய், அப்புறம் மிளகு ஒரு ஸ்பூன், சீரகம் ஒரு ஸ்பூன், சோம்பு ஒரு ஸ்பூன், அப்புறம் ஒரே ஒரு காய்ஞ்ச மிளகாய் இவ்வளோ சேர்த்து லேசாக வறுத்து எடுத்துக்கலாம். இதை சிம்மில் வச்சுட்டு ஒரு 15லேருந்து 20 செகண்ட்ஸ் மட்டும் வறுத்து எடுத்தால் போதும். இப்போ இது வறுத்தாச்சு. இதை 10 நிமிஷம் ஆற விட்டுடலாம். நம்ம இப்போ மட்டனை வேக வச்சிட்ருக்கேன். மட்டன் 300 கிராம் மட்டன் எடுத்திருக்கேன். இதுக்கு 7 விசில் நான் வச்சு எடுத்திருக்கேன். மட்டன் வேக வைக்கும் போது கொஞ்சமாக மஞ்சத்தூள் மட்டும் சேர்த்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. இந்த சுக்காக்கு நல்லெண்ணெய் சேர்த்தா மட்டும்தான் நல்லாயிருக்கும். அப்புறம் ஒரு 20 சின்ன வெங்காயம் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கிடலாம். நெக்ஸ்ட் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதோட சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு சின்ன தக்காளியை பார்த்து ஒன்றே போட்டுக்கலாம். இப்போ இந்த தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். நெக்ஸ்ட் கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அப்புறம் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். அப்புறம் மல்லித்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்சுருந்தா மட்டனை இதோட சேர்த்துக்கலாம். மட்டன் வேக வச்ச தண்ணி இருந்தாலும் இதோடய சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் லேசாக வதக்கிட்டு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இது கிரேவி பதத்தில் இருக்குது. இதை மூடி வச்சு சிம்மில் வச்சு நல்லா வத்த விட்டுடலாம். இதை ஒரு 10 நிமிஷம் சிம்மிலேயே வச்சிடலாம். ஓகே, 10 நிமிஷத்துக்கு பிறகு இதை திறந்து பார்த்துடலாம். இப்போ தண்ணிலாம் ஓரளவுக்கு நல்லா வற்றி வந்திருக்கு. இதை இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா தண்ணி வற்றி வரும். நெக்ஸ்ட் இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது 1 டீஸ்பூன் மிளகு பவுடர் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம ஏற்கனவே வறுத்து திரித்து வச்சுருந்தா சுக்கா பவுடரையும் இது கூடவே சேர்த்துக்கலாம். இது சேர்த்த பிறகு இன்னும் நல்லா ட்ரையாக வர்ற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க. இப்போ அந்த கிரேவி பதம்லாம் மாறி நல்லா ட்ரையாக வந்திருக்கு. இன்னும் 1 நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கி விட்டால் போதும். இதை வதக்கும் போது கண்டிப்பாக மீடியம் ஃப்ளேம் இல்லைன்னா சிம்மில் வச்சுட்டு தான் வதக்கணும். இப்போ இந்த மட்டன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. இந்த டைப்பில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரசம் சாதத்துக்கு வச்சு சாப்பிடுங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை வேறு பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் Subscribe பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். நான் மறுபடியும் வேறு ஒரு டிஷ்ஷில் மீட் பண்ணுறேன். வீடியோவை இது வரைக்கும் வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.